சார் படத்துல வந்து பெண் வேடமிட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அது புதுசா இருந்தது. டேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல தொட்டுச்சா இல்ல வந்து பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவு எடுத்தீங்களா? பெண் வேடமிட்டு லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன இல்ல ரொம்ப எங்கா இருந்தது அதுலயே. அது மேக்கப் மேன் நிஜமா நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he has done a very good job and photographers lighting இருக்கணும். I think amazing. That time I was not feeling well. அப்பதான் that this one இந்த entire episode பண்ணும்போது I was in chemo இருந்தேன். But I don't know the strength வந்து இங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த strength, family and of course ஒரு industry. சிவராஜ் சார், அந்த லேடிஸ் கெட்டப் கேட்குறோம். அந்த கெட்டப் ஸ்க்ரீன்ல பார்த்த பிறகு உங்க ஒய்ஃப் உங்க டாட்டர்லாம் என்ன எமோஷன் என்ன சொன்னாங்க? இல்ல ஆக்சுவலி நீங்க நம்ப மாட்டீங்க. அது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு I was just holding my wife's hand like this and went into the shop. Everybody was looking at us. Who two girls are coming in? Yeah, sure, they were very happy and the daughters கூட very happy. 45 டைட்டில் எதனால வச்சிருக்காங்க? நீங்க இதுவரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? I feel என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். When you see that you will connect to that character. Usually நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வருதுன்னு பார்த்தா நீங்க ஃபிலிம்ல பார்த்து தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்ட் இன்னொரு வேர்ல்ட் தான் 45. இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் கடவுள் நிஜமா எல்லாமே கொடுத்துருக்கான் எனக்கு. ஐ திங்க் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சார் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே அந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம்? பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங் இங்கே என்ன பண்ணுமோ ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். ஐ do not show partiality. I can do for everybody. But politics sometimes it doesn't happen like that. Only to some people they'll do, not for everybody. But we can do for everybody and I don't care for anybody because it's my money whom I want to help. That's all. உங்க பேர் சிவராஜ். இந்த படமும் சிவன் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது ஸ்டோரி, how did you feel it? ஒரு சிவராஜ் குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? How did you feel it? No, I basically said அந்த கேரக்டர் சொல்லும்போது எங்கேயோ I was able to connect myself and the character because of, sometimes I'm rude, sometimes I'm very soft, sometimes I'm philosophical, sometimes I'm very emotional. So I can feel my character. And எனக்கு சின்ன வயசுலேருந்து அதே புத்தி தான் எப்பயும். So I could easily relate my character. ஓகே. ஜெயிலர்ல நடிச்சிருக்கீங்க. இப்போ தொடர்ச்சியா செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. நீங்க ரஜினி சார் கூட வந்து தொடர்ச்சியா நீங்க பயணம் பண்றீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்துல வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினைச்சா பண்ண முடியாது. அவர் வரணும்னா நிஜமா வேற மாதிரி வரணும். அதான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்க வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சாரை போய் கூப்பிட்டா அது, ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமா வருத்திருந்தா கண்டிப்பா ரஜினி சாரை ரிக்வெஸ்ட் பண்ணேன். நாங்களாம் புனித் சாருடைய மெமோரியலுக்கு வந்து பெங்களூர் வந்தோம். அவரை பத்தி அவ்வளோ பேசுறாங்க. இன்னும் அவருடைய சோசியல் இதை பத்தி, சர்வீஸை பத்திலாம் அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்காங்க. சினிமாவை மீறி எவ்வளவு நல்லா செஞ்சாரு, மக்களுக்கு செஞ்சாரு அப்படின்னு. அவர் சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேல கோபம், ஒரு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அதுல வந்து உங்களுக்கு டவுட் வராதா? ஏன் இப்படி இந்த வயசுலயே வந்தது அப்படின்னு? சரி, டைம்னு வரும். அது என் தம்பி சின்னவன், 46 years when he passed away. லைஃப்ல எவ்ரிதிங் we have to face it and go. இப்போ அதே வேற உங்க வீட்டில் அந்த அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 20 years 21 years போயிடுவாங்க. See, it is அந்த அவங்க டைம் முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் மை ஃபாதர் மதர் ஆல்வேஸ், அவன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எப்பயும் அவங்க அப்பா அம்மாவோட தான் இருப்பான். எங்களோட ஜாஸ்தி அவன் தான் இருந்தான். ரொம்ப 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 எல்லா ஷூட்டிங்கும் யூஸ் டு கோ. பிரைவேட்டாக தான் படித்தேன் தவிர நாட் கோ ஃபார் ஸ்கூல் ஆர் காலேஜ். பிரைவேட் தான் படிச்சு அப்பா அம்மாவோட இருந்தா. சின்ன வயசுல ஸ்டார் ஆயிட்டா, சின்ன வயசுல நேஷனல் அவார்டு வந்துச்சு, சின்ன வயசுல ஹீரோ ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேன் விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிகேம் பிக் ஹீரோ. அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்பட்டது போல இருக்கு, அதான் கூப்பிட்டுட்டாங்க.